வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, எல்லாம் சத்தமாச்சிங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்து இருப்பார்கள். பாவம் செய்தான்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை பிசாசு எப்படி வேலை செய்கிறான் பாருங்க. ஒருவேளை தேவனை என்ன செய்யிருப்பாங்க, தூசித்திருப்பாங்க. அவன் தூசிக்கு இவன் கேட்டதும் இல்லை, ஒன்றும் செய்ததும் இல்லை. ஆனால் மனதில் அருமையான பிரமைகள் என்ன செய்கிறது, ஓடுகிறது. தாட்ஸ், இமேஜினேஷன்ஸ், இமேஜஸ், மனதில் எண்ணங்கள் அருமையான கட்டுப்படுத்த முடியாதபடி விட்டுவிட்டோமானால் அது அருமையானே கட்டுக்கடங்காதபடி என்ன செய்கிறது, ஓட ஆரம்பிக்கிறது. பின்னால் வந்து பிசாசானதை என்ன செய்கிறான், இயக்குகிறான். யோபுக்கு அருமையான நிம்மதியே கிடையாது. அவன் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன தீமை வரப்போதோ, ஒருவேளை என் பிள்ளைகள் கர்த்தர் நினைச்சிருப்பாங்க, தூச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலமாக வந்தோடனே ஆம்பளை பிள்ளைகள்லாம் கூப்பிட்றாங்க, வா அப்பா, நீ நேற்றுக்கு ஒருவேளை கர்த்தர் நினைச்சிருப்ப, தூச்சிருப்ப. உடனே அவன் சொல்ல, இல்லைப்பா, நாங்கள் கர்த்தரை தூசிக்கவே இல்லை அப்படின்னு. உனக்கு தெரியாதுடா, நான் சொல்கிறேன்,